Dear students, 10th standard maths chapter 7 mensuration example 7.20 இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இதுக்கான சொல்யூஷன் எப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் டு மேக்ஸிமம் கேஎம்ஆர் சேனல் அண்ட் நான் உங்கள் மோகன்ராஜ். கொடுத்துருக்க கொஷின் என்னென்னா, த ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் டூ கோன் 2:3. ரேஷியோனா என்ன? இப்போ A:B இப்படி இருக்குது, இதான் ரேஷியோன்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன மீனிங்னா A டிவைடட் பை பின்னு அர்த்தம். ஓகேங்களா? கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறமா அதிலிருந்து நம்ம எப்படி ஆன்சரை கொண்டு வரணுன்றதை செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ்னு சொல்லிட்டாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது என்ன? கோன். அப்போ கோனுடைய வால்யூம் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலாவை எழுதிப்போம். வால்யூம் ஆஃப் த கோன், கோனுடைய வால்யூம் வந்து 1/3 பை r² h cubic யூனிட்ஸ். இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் த கோன். இவங்க என்ன சொல்கிறாங்க? ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் டூ கோன்ஸ். ரெண்டு கோன் இருக்குது. ஒரு கோனை C1 எடுத்துக்கலாம், இன்னொரு கோனை C2 எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ ரெண்டு கோன்ஸ் இருக்குது. இப்போ ரெண்டு கோனுடைய வால்யூம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு ஒரு வால்யூம் வரும், இதுக்கு ஒரு வால்யூம் வரும். இந்த வால்யூமை V1 வச்சுக்கலாம், இந்த வால்யூமை V2 வச்சுக்கலாம். இது ஒரு கோன், இது ஒரு கோன், ரெண்டு கோன் இருக்குது. ரெண்டு கோனுக்கும் வால்யூம் வருங்களா? ஃபஸ்ட்டு கோனுக்கு வால்யூம் 1, ரெண்டாவது கோனுக்கு வால்யூம் 2ன்னு சொல்லிட்டேன். இந்த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் சொல்கிறான். ரேஷியோ ஆஃப் த வால்யூம் சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ is2 ஆகிடுச்சு. அப்போ இது என்னன்னு சொல்லலாம்? V1/V2ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டு கோனுடைய வால்யூமை தான் அவங்க 2:3ன்னு சொல்லியிருக்காங்க. 2:3 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2/3ன்னு அர்த்தம். ஸோ 2/3, அதாவது வால்யூம் 1 அப்படின்றது 2, வால்யூம் 2ன்றது 3. இந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் ரேடி அப்படி இருக்கப்ப இந்த கோனுடைய ரேடியஸ்க்கான ரேஷியோ. இப்போ ஃபஸ்ட்டு கோனுக்கு V1 வால்யூம் எடுத்தோம். அப்போ அந்த இடத்துல ரேடியஸ் என்னவாக இருக்கும்? R1 இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது கோனுக்கு ரேஷியோ வந்து அந்த ரேடியஸ் வந்து R2. இந்த ரெண்டு ரேடியஸ், கோன் 1க்கான ரேடியஸும் கோன் 2க்கான ரேடியஸ்க்கும் ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இஃப் ஹைட் ஆஃப் த செகண்ட் கோன், இந்த ரெண்டாவது கோன் இருக்குங்களே அதோடைய ஹைட்டு. அப்போ ரெண்டாவது கோன்னா என்ன பண்ணணும்? ஹைட்டு 2ன்னு எடுத்துக்கணும். ரெண்டாவது ஹைட்டு, செகண்டு கோனுடைய ஹைட்டை H2 அப்படின்னு எடுக்கிறோம். ஹைட் ஆஃப் த செகண்ட் கோன் இஸ்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம். டபுள் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு. டபுள் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு கோன் மாதிரி 2 தடவை இருக்குன்றாங்க. டபுள் ஆஃப் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் கோன் H1. ரெண்டாவது கோனுடைய ஹைட்டு வந்து எப்படி இருக்குன்னா, முதல் கோனுடைய ஹைட்டை 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கிவன் டேட்டாவில் எழுதுவோம். சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் த டூ கோன்ஸ். ஓகே, ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் டூ கோன்ஸ். இதை வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 2:3ன்னு சொல்லியிருக்காங்க. வால்யூம்னா என்ன? V1 டிவைடட் பை V2. இதுதான் ரேஷியோ ஆஃப் த வால்யூம். ஃபஸ்ட்டு கோனோட வால்யூம் டிவைடட் பை செகண்ட் கோனோட வால்யூமை தான் அவங்க 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடி. ஓகே, ரேடியஸோடைய ரேஷியோ R1 ஃபஸ்ட்டு கோனுடைய ரேடியஸ் டிவைடட் பை செகண்ட் கோனுடைய ரேடியஸ். இது ரெண்டும் தான் R1:R2. இதை என்னென்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. மூணாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைட் ஆஃப் த செகண்ட் கோன் இஸ் டபுள் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கோன். அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதி அதை நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஃபார்முலாவில் கொண்டு வரோம். ஹைட் ஆஃப் செகண்ட் கோன் இஸ் டபுள் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட். ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன மீனிங்னா, ஹைட் ஆஃப் த செகண்ட் கோனுடைய ஹைட்டு H2 ஈக்குவல் டு டபுள் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட். டபுள் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இன்னொன்று நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கணும். லெட் V1ன்றது நம்ம என்ன எடுத்திருக்கோம்? வால்யூம் ஆஃப் கோன் 1. அதே மாதிரி H1ன்றது ஹைட் ஆஃப் கோன் 1. கோன் 1க்கான ஹைட்டு H1, வால்யூம் ஆஃப் த கோன் வந்து V1 எடுத்துருக்கோம். கோன் 1க்கான வால்யூம் V1. அதே மாதிரி நெக்ஸ்ட்டாக ரேடியஸ் ஆஃப் கோன் 1. கோன் 1க்கான ரேடியஸை நம்ம என்ன பண்ணுறோம்? R1ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு டிஃபரன்சியேஷன் தெரியும். இப்போ ரெண்டு கோன் இருக்குது, ரெண்டு கோனுக்குமே நம்ம RRன்னு எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட்டு கோன் எது செகண்ட் கோன் எதுன்னு தெரியாது. அதனால் இதுக்கு ஃபஸ்ட்டு R1,
இது ரெண்டாவது R2, இதோடைய ஹைட் H2, இதோட ஹைட்டை H1 எடுத்துக்கிறோம். சிமிலர்லி ஃபார் V2ன்றது என்ன, வால்யூம் ஆஃப் கோன் 2. அந்த H2ன்றது என்னென்னா ரெண்டாவது கோனுடைய ஹைட்டு. R2 அப்படின்றது என்னென்னா ரேடியஸ் ஆஃப் த கோன் 2. இதை வந்து நம்ம R2ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்பிரஷனில் கொடுத்தாச்சு. நவ் நமக்கு வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் கோனுடைய வால்யூம் வந்து 1/3 × πr² cubic units. இவங்க V1 இருக்குங்களா, V1 டிவைடட் பை V2 தான் நமக்கு 2/3ன்னு தெரியும். அதே மாதிரி H2க்கு 2 × H1ன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது கூட சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துப்போம். ஈக்குவேஷன் 1ல் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 வால்யூம் ஆஃப் த கோன் 1, கோன் 1க்கான வால்யூம் ஆஃப் த கோன் என்ன, 1/3 × πr² வரணும். இங்கே வால்யூமில் 1 ஃபஸ்ட்டு கோனுக்கான வால்யூம்ன்றதுனால அதுக்கு ரேடியஸ் R1 × R1² போட்டாச்சு. இந்த R² பதிலாக R1² × H1, அதாவது ஹைட் 1 டிவைடட் பை வால்யூம் 2, ரெண்டாவது கோனுக்கான வால்யூம் 1/3 πr² H போடணுங்களா, பை போட்டாச்சு. இங்கே ரேடியஸ் வந்து R2, அதனால் R2² ப்ளஸ் இன்டூ H2ன்னு எழுதிட்டோம். 1/3 πr² H, 1/3 πr² H, ரேடியஸ்க்கு R1, R2, H1, H2ன்றது ரெண்டு கோனுக்கான ஹைட்டை கொடுத்தாச்சு. இது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா 2/3 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம்னா எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணி ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணிடணும். இந்த 1/3 இந்த பை ரெண்டுமே கட் ஆகிடும். கட் ஆனதுக்கப்புறமா நியூமரேட்டரில் R1² × H1 டிவைடட் பை R2² × H2 அப்படின்றது நமக்கு 2/3ன்னு தெரியும். இவங்க நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா R1/R2 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது R1/R2 அதுதான ரேஷியோ, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ரேஷியோ ஆஃப் த ஃபஸ்ட்டு கோனுடைய ரேடியஸ் டிவைடட் பை செகண்ட் கோனுடைய ரேடியஸ், இதுதான் ரேஷியோ. இப்போ இந்த H1 H2 இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த H1 H2வை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏதாவது H1ஆகவே மாற்றிட்டோம்னா கேன்சல் ஆகும். ஆல்ரெடி அவங்க தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், H2க்கு பதிலாக 2 × H1 போடலாம். அப்போ இந்த H2க்கு 2 × H1 போட்டால் H1 கேன்சல் ஆகிட்டு நமக்கு R1 R2 அந்த ஃபார்மில் வந்துடும். நம்ம ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் R1² × H1 டிவைடட் பை R2² இந்த H2க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், H2க்கு 2 × H1 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். 2 × H1 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம் ஈக்குவல் டு 2/3. அதே மாதிரி இங்கே பிகாஸ் ஆஃபில் என்ன எழுதுங்க, பிகாஸ் ஆஃபில் ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 2 × H1 H2க்கு சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு டினோட் பண்ணி காட்டுங்க. இப்போ இந்த H1 கட் ஆகிடும். கட் ஆனதுக்கப்புறமா R1² இருக்கும் டிவைடட் பை இந்த 2 × R2² தட் இஸ் ஈக்குவல் டு 2/3. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், R1/R2 தான் நமக்கான ரிக்வயர்டு ரேஷியோ. ஸோ R1² R2² மட்டும் LHSல வச்சுப்போம். R1² டிவைடட் பை R2² தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 டிவைடட்லேருந்து இங்கே போகும்போது மேலே போயிடும் நியூமரேட்டருக்கு. இந்த 2 இங்கே போய் மல்டிப்ளை ஆகி 2 2s are 4 டிவைடட் பை 3 ஆகிடுச்சு. நமக்கு என்ன வேணும், ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த கோன் 1 டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் த கோன் 2 இதுதான் வேணும். அப்போ ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுத்துக்கும் காமனாக நம்ம என்ன பண்ணணும் R1/R2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறேன். சி இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும், R1க்கு ஸ்கொயர் R2க்கு ஸ்கொயர் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஸ்கொயரை அந்த சைடு கொண்டு போகும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் R1/R2 இருக்கும். ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 4/3 ஆகிடுச்சு. இப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து 4 வெளியில் எடுக்கணும். 4க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். 2 2s are 4ன்னு எழுதலாம். அதனால் 2 2க்கு ஒரு 2 நம்ம வெளியில் எடுத்துடலாம். பட் √3க்கு வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட் வந்து வெளியில் எடுக்க முடியாது, அதை அப்படியே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ கன்சிடர் பண்ணும்போது நியூமரேட்டரில் 2 ஆகிடுச்சு, கீழே வந்து அந்த ரூட்டுக்குள்ளேயே 3 இருக்கும். இப்போ R1/R2 இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை √3ன்னு வந்துருச்சு. இப்போ டிவைடில் நம்ம வச்சுருக்கோம். அவங்க கொஷின் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரேஷியோனா என்ன பண்ணோம், டிவைடட் இருக்கிறத ரேஷியோ ஃபார்மில் நம்ம எழுத போகிறோம். ரேஷியோ ஆஃப் த ரேடி, அந்த ரெண்டுத்துக்கான ரேஷியோ வந்து R1:R2. இந்த டிவைடில் இருக்கிறத சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம், R1:R2 இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதி 2:√3. இதுதான் ஃபைனலாக நமக்கு தேவையான ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.